வெல்கம் பேக் டு ஐமேக் ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் மயமாகிடுச்சு. ஃபோட்டோவெலாம் யாருமே ஃபார்மில் வாங்கி அந்த ஃபார்மில் ஒட்டுறது கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபார்மில் ஃபோட்டோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு கீழே அது என்ன டைமென்ஷனில் இருக்கணும், அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமென்ஷனில் நம்ம இந்த ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரௌசிங் சென்டரையும் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், அல்லது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவையோ தேடி போவோம். ஓகே, ஒரு சின்ன ஃபோட்டோவை கிராப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு நேரம் செலவு பண்ணி இன்னொரு இடத்துல போய் நம்ம கிராப் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை, 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 1 மினிட் ஒர்க்கு. அந்த வேலையை நாமளே வெரி சிம்பிளாக குறைந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஃபோட்டோவை எப்படி ரீசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விட்டு அதில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் எடுத்த ஃபோட்டோன்னு வச்சுக்கிறேங்க. இந்த ஃபோட்டோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 300 x 300 பிக்சல் டைமென்ஷனில் இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு 50 கேபிக்குள்ளே அதோட சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்காக நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரையோ அல்லது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவையோ அல்லது ஒரு டிசைனரையோ தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. நேராக ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். கிராப் டூல், அதாவது இந்த கிராப் டூலை ஓப்பன் பண்ணுங்கள். கிராப் டூல் அல்லது சிஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சிஏ ப்ரெஸ் பண்ணோன்னே கிராப் டூல் ஓப்பன் ஆயிரும். கிராப் டூலை ப்ரெஸ் பண்ண உடனே மேலே செட்டிங்ஸில் இதில் நிறைய ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் WH ரிசொல்யூஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷனை, இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்க டைமென்ஷனை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வித்து, செகண்ட் இருக்கிறது ஹைட்டு, தேர்டு 72 இருக்கிறது ரிசொல்யூஷன். இப்போ நான் அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 300 பிக்சல், அதாவது PXன்னு போட்டிங்கன்னா இங்கே பிக்சல், INனா இன்ச்சு, CMனா சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி அளவை ஷார்ட்டாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 300 PX, ஹைட்டு அதுக்கும் 300 PX அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல ரிசொல்யூஷன் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் ஒரு டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் 72 தான் இருக்கும். ஸோ அந்த 72வே இப்போதைக்கு கொடுத்துக்குறோங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ் கிராப் பண்ணுங்கள். எப்படி கிராப் பண்ணுறதுன்னா, இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கமாண்ட் மாதிரியே நீங்கள் இதை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸை ட்ராக் பண்ணி கிராப் பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படியே மூவ் பண்ணுங்கள் கீழே இமேஜை. ஸோ இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதையும் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படியே ஒரு என்டர்னால் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அந்த ஃபோட்டோ ரீசைஸ் ஆகிரும், கிராப் ஆகிரும். இப்போ Alt Ctrl 0 கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் சைஸை காட்டும். இப்போ ஃபைலை கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ண இமேஜை ஃபைல் மெனுவில் போய் சேவஸ் கொடுத்து ஒரு நேமில் சேவ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேமே கொடுத்துக்கலாம். சத்யா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு JPEG ஆப்ஷனில் சில ஆப்ஷன்ஸ் காட்டுது. இந்த ஆப்ஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன செட்டப் பண்ணுறீங்களோ அந்த செட்டப் படி தான் உங்களுக்கு ஃபைலோட சைஸ் கிடைக்கும். ஸோ டைமென்ஷன் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைலோட சைஸை ஒரு 50 கேபிக்குள்ளே குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆப்ஷனில் குவாலிட்டின்னு இருக்குது. ஸோ குவாலிட்டியில் 12 தான் மேக்ஸிமம். நீங்கள் 12ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் குவாலிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் லோ, மீடியம், ஹை, மேக்ஸிமம்
இது ஒவ்வொன்றும் நீங்கள் செட் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் பாருங்கள் 45K அப்படின்னு ஒரு சைஸ் காட்டுது. 45 KBக்குள்ள தான் உங்கள் இமேஜ் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இதே நான் வந்து மீடியம் வச்சேன்னா 49 வந்துடுது, ஹை வச்சேன்னா 59 வந்துடுது, மேக்ஸிமம் வச்சேன்னா 76. இதே 12 வச்சிட்டோம்னா 122 KB. ஓகே, ஸோ அங்கே நீங்கள் செட் பண்ணாலும் சரி அல்லது இங்கே இந்த பாரை வந்து குறைச்சாலும் சரி 2 வச்சு பாருங்கள் 42 வருது. இதுக்கு கீழே பேஸ்லைன் ஸ்டாண்டர்ட், பேஸ்லைன் ஆப்டிமைஸ்டு, ப்ராக்ரெசிவ் இது ஒவ்வொன்றும் செட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சைஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் சம்திங்கில் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பேஸ்லைன் ஸ்டாண்டர்டு, அதாவது ஃபோட்டோஷாப்பில் ஸ்டாண்டர்டாக என்ன சொல்கிறாங்களோ அதே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ 42.2 KB வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ சேவ் ஆகிருக்கும். இப்போ எங்கே சேவ் பண்ணிங்களோ அங்கே போய் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிராப் 1 இங்கே பாருங்கள், இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதோட சைஸை பாருங்கள். டைமென்ஷன் 300x300 கரெக்டாக இருக்குது. சைஸு 50 KBக்கு உள்ளே வந்துருச்சு. இந்த சைஸ் ஓகே ஆயிடுச்சு. அப்போ இனி தாராளமாக நம்ம ஆன்லைனில் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். இது மாதிரி எந்த டைமென்ஷனில் கொடுத்தாலும் சரி இந்த கிராப் டூலை வச்சு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது புரிஞ்சிருந்தாலோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது YMAX சத்யகுமார். பை பாய்.